ஏற்கனவே சிவகார்த்திகேயன், தனுஷ் இவங்க 2 பேரை சுற்றி 1000 சர்ச்சை சூழ்ந்திருக்கு. இப்போ இவங்க 2 பேர்னால புதிய சர்ச்சை ஒன்று கிளம்பியிருக்கு. அதாவது ஒரு பக்கம் அமரன் திரைப்படம் 300 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு திரையரங்குகளில். அதே சமயம் ரவுடி பேபி பாட்டு 1 பில்லியனை தாண்டி சாதனை படைச்சிருக்கு. கோலிவுட்டில் இது 2மே மாபெரும் வெற்றியாக பதிவு செய்யப்படுது. ஆனால் படம் ரிலீஸுக்கு முன்னாடி அமரன் படக்குழுவினரும் மாரி 2 படக்குழுவினரும் படம் ஓடுறதுக்காக அந்த படத்தோட ஹீரோயினி சாய் பல்லவியோட போஸ்டரை அப்பப்போ வெளியிட்டு ஆடியன்ஸை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இங்கே தனுஷ், சிவகார்த்திகேயன் இவங்கள பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வர்ற மாதிரியே சாய் பல்லவி அவங்களுக்கும் தனிப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்கும் ஒரு சில கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி முதல் வாரங்கள் ஃபுல்லாகவே சாய் பல்லவி அவங்களோட ஃபோட்டோவை பயன்படுத்துகிற படக்குழு இப்போ அவங்களோட படத்தை எங்கேயுமே பயன்படுத்துறதில்ல வெற்றிக்கு அப்புறமா. இதை ஒரு குற்றச்சாட்டாக பலரும் முன் வச்சுட்டு வர நிலையில் பாடகி சின்மயி இதை பற்றி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. தென்னிந்தியாவிலே ரொம்ப திறமையான மற்றும் நிறைய பேருக்கும் பிடிச்ச பெண் கலைஞரில் ஒருவர் தான் சாய் பல்லவி. படம் ஓடுறதுக்கு முன்னாடி அவங்களோட புகைப்படத்தை எல்லாமே போஸ்டரில் யூஸ் பண்ணிங்க. ஆனால் படம் வெற்றியடைஞ்ச போஸ்டரில் ஃபுல்லாகவே அமரன் படமாக இருக்கட்டும், தனுஷ் நடித்த மாரி 2 படத்தில் அந்த பாட்டு ஹிட் ஆனதுக்கும் சரி, சாய் பல்லவியோட புகைப்படத்தை எங்கேயுமே பதிவு பண்ணலையே. ஏன்? ஒரு இடத்துல வெற்றின்னு வரும்போது அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு அந்த வெற்றிக்கான போஸ்டரில் ஆண்களோடு தோளோடு தோள் சேர்ந்து நிற்கிறதுக்கு பெண்களுக்கு ஏன் இன்னும் இடம் கிடைக்கல? அதே மாதிரி ரவுடி பேபி பாடல் வெற்றியடைகிறதுக்கு தி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட குரலும் முக்கியமான அங்கம் வகிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.